ஆனா ஒரு ஓலை குடிசையில ஒரு 7 அப்பத்தாம் உடையிற ஓலை கொட்டானுக்கு ஊறுகாய்க்கு வரி இருக்கு. அம்பானியுடைய பெட்ரோலுக்கு வரி இல்ல, அதானியின் மின்சாரத்துக்கு வரி இல்ல, மல்லையாவின் சாராயத்துக்கு வரி இல்ல. ஆனா ஒரு ஓலை குடிசையில ஒரு 7 அப்பத்தாம் உடையிற ஓலை கொட்டானுக்கு ஊறுகாய்க்கு வரி இருக்கு. ஊதுபத்திக்கும் மெழுகுவர்த்திக்கும் வரி இருக்கு. வர்க்கருக்கு 5 விழுக்காடு, கடலை மிட்டாய்க்கு 18 விழுக்காடு. எந்தெந்த பொருளுக்கெல்லாம் வரி கூடிருச்சுன்னு சொல்லுங்க, இதுக்கெல்லாம் வரி அதிகரிச்சுட்டாங்கன்னு சொல்லுங்க. வரியை குறைச்சிருக்காங்களா அதிகரிச்சிருக்காங்களா? ஒண்ணு இல்ல, நீங்க மெழுகுவர்த்தி ஊதுபத்தி ஓலை கொட்டா ஊறுகாய்க்கு வரி ஏத்திருக்கீங்களா இல்லையா? முன்னாடி வரி இருந்ததா இல்லையா? ஒவ்வொரு மாநிலங்களும் 54% வரை வரி போட்டிருக்காங்க. ஆனா அதுல வரியே இல்ல. காரணம் அம்பானிக்கு வரி, அப்பத்தாவுக்கு வரி இல்லைன்னா. எந்த அப்பத்தா 75 லட்சம் ட்ரேடுக்கு மேல வர்த்தகத்துக்கு மேல பண்றாங்களோ அந்த அப்பத்தாவுக்கு அப்பத்தா நிவாரண அவசர சட்டம் கொண்டு வர நாம ரெடியா இருக்கோம். விதமா குறைச்சிருக்கு. இப்ப இந்த கடலை மிட்டாய் ஒண்ணு பிரச்சனை எல்லாம் மாட்டின்னு இருக்கு. இப்போ எந்த கடலை மிட்டாய் உற்பத்தி பண்றவர் 75 லட்சத்துக்கு மேல வியாபாரம் பண்றார். அப்படி வியாபாரம் பண்றதுன்னா யார் பண்றாங்க? அதனால 75 லட்சம் வியாபாரம் பண்றவர் வர ஜிஎஸ்டி அவருக்கு அப்ளிகபிள் இல்ல. 20 லட்சத்துக்கு கீழே பண்றவர் ஜிஎஸ்டி ரிஜிஸ்ட்ரேஷன் கூட பண்ணணும்னு அவசியம் இல்ல. அதோட மட்டும் இல்ல, அதற்கு அடுத்து இட்லி மாவுக்கு வரி போட்டு, இட்லி மாவு யாரோடதுக்கு? அதான் சொன்னேன், அண்டர்லைனிங் பிரின்சிபிள் சிறு குறு தொழில்களை காப்பாத்துறதுக்காக. எங்க வீட்டுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற அம்மா அவங்க அரைச்சு கொடுக்கிற இட்லி மாவுக்கு வரி இல்ல. ஆனா ரிலையன்ஸ் ஃப்ரெஷ்ல விற்கிற இட்லி மாவுக்கு வரி உண்டு. அது வேணும். அதுக்கு அடுத்ததா இப்போ காஷ்மீர்ல இருந்து இங்க கேரளாவுக்கு பொருள் வருது, பழங்கள் காய்கறிகள். இதுவரை 30 நாள் ஆச்சு. இந்த மாதிரி அது 30 நாள் டிராவல் பண்ணி வர்றதுனால 18 to 20% பொருட்கள் அழுகி வீணாகிறது. இப்ப 12 நாள்ல வரும், 7000 கிலோமீட்டர். அதை நாங்க கன்சியூமருக்கு டிரான்ஸ்பர் பண்றோம். டிசம்பர் 2018க்குள்ள பெட்ரோல், அது மாத்திரமல்ல, நான் மத்திய அமைச்சரோடு விவாதித்த பிறகு சொல்லுகிறேன், ஜிஎஸ்டியில கொண்டு வர்றது மட்டும் இல்ல, ஜீரோ பிராக்கெட்ல கொண்டு வர்றதுக்கான திட்டம் மத்திய அரசாங்கத்திட்ட இருக்கு. அதனால இது மாநில அரசாங்கத்தினுடைய அதிகாரத்தை பறிக்கிறது இல்ல. இந்த நாட்டில் சில பேர் தமிழ்நாடே தனிநாடாகணும்னு நினைக்கலாம். அந்த மாதிரி இருக்கிறவருக்கு வேண்டுமானால் இது எதிரா தெரியலாம். ஏனென்றால் 370 மூலம் தங்களுக்கு தனி அதிகாரங்கள் வேண்டும் என்று சொல்லுகின்ற ஜம்மு காஷ்மீர் மாநிலம் இன்னைக்கு இதை ஏற்று இருக்கிறது அப்படிங்கிறதுக்காக. எனவே ஜிஎஸ்டியை பற்றி தவறா பரப்புபவர்களுடைய பேச்சுக்களை கேட்க வேண்டாம், உண்மையை அறிவோம். வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வணக்கம். சுலபமாக கண்டுபிடிக்கப்படுகிறது. நண்பர்களே, டிசம்பர் 30 வரை பணம் கட்டியவர்கள் எவ்வளவு தொகை கட்டினார்கள், எப்போது கட்டினார்கள், எந்த வங்கியில் கட்டினார்கள் என்பதற்கான நோட்டீஸ் இன்றும் வந்து கொண்டிருக்கிறது. கட்டின ஒவ்வொருத்தரும் பொண்டாட்டி பள்ளியும் புள்ள பள்ளியும் சித்தப்பா பள்ளியும் மாமன் பள்ளியும் கட்டி பிரிச்சு அப்பா ஆளுக்கு ஒண்ணா பிரிச்சுட்டோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். ஒவ்வொருத்தருக்கும் பேன் நம்பர், ஆதார் கார்டு எல்லாத்தையும் சேர்த்து வச்சுட்டாங்க. அதோட சேர்ந்து பேங்க் அக்கௌண்ட் நம்பரை கோர்த்து வச்சுட்டாங்க. யார் எவ்வளவு எங்க கட்டுறா அப்படின்னு எந்த பேர்ல கட்டினாலும் உள்ள ஓடி வந்துருது, அக்கௌண்ட் பண்ணிடுறாங்க. 7 மாதங்கள் கழித்து டிசம்பர் 30க்கு பிறகு, இப்ப ஜூலை மாதம் நடந்து 7 மாதங்களுக்கு பிறகு நீங்கள் இத்தனாம் தேதி இந்த வங்கியில் இவ்வளவு பணம் செலுத்தினீர்களே, அது எப்படி வந்து கொஞ்சம் கணக்காட்ட முடியுமான்னு கேட்கிறாங்க. தற்போது சிறிய நம்பிக்கை பிறக்கிறது. இனிமே பண்ணக்கூடிய எல்லாமே ஆன்லைன் மூலமாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது நான் எவ்வளவு வசூல் பண்றேன் அப்படிங்கிறது அத்தனையும் துல்லியமா சேர்ந்து கொண்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்துடைய எச்சரிக்கை மீறி மத்திய அரசு ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் வங்கி கணக்கையும் சேர்த்துக் கொண்டிருக்கிறது. நமக்கெல்லாம் தெரியாம சாதனை போல ஒரு மிக முக்கியமான விஷயத்தை செஞ்சாங்க. ஜன்தன் யோஜனா சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் அக்கௌண்ட் ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த அக்கௌண்ட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பேன் நம்பரை கோத்து விட்டாங்க. பேன் நம்பர் கோத்து விட்டதுக்கு அப்புறம் ஆதார் கார்டை கோத்து விட்டாங்க. அப்ப நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க அப்படிங்கறதுல இருந்து எவ்வளவு கிம்பளம் வாங்குறீங்க வரைக்கும் தெரிஞ்சிடும். நீங்க நினைப்பீங்க சம்பளம் வாங்குறதுக்கு ரெசிப்ட் இருக்கு, கிம்பளம் வாங்குறதுக்கு ஏது ரெசிப்ட் நினைப்பீங்க. நீங்க வாங்கின கிம்பளத்தை செலவழிப்பீங்க இல்லையா, அங்க பிடிச்சிடலாம்.
இந்த அமௌண்ட் இங்க போகுது, இன்னார் கொடுத்தாரு, அவருடைய பேன் கார்டு போது அங்க கொடுத்தாங்க. எல்லாத்தையுமே நெட்வொர்க் பண்ணும்போது, எல்லாத்தையுமே ஆன்லைன் பண்ணும்போது ஒரு டிரான்ஸ்பரன்சி வருது. அதற்கான முயற்சியை இந்த மத்திய அரசு மேற்கொண்டிருக்கிறது. மத்திய அரசுக்கு ஒரு நாளைக்கு 10,000 டெலிபோனுக்கு மேல வருது அப்படின்னு சொன்னா மக்கள் மிகவும் குழம்பி கிடக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியுது. வரியை குறைச்சுதான் சொல்லியிருக்காங்க. அந்த குறைச்சிருக்காங்க அப்படிங்கறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கிறது. மத்திய அரசு நிச்சயமாக பல கட்டங்கள்ல மாற வேண்டி இருக்குது. மத்திய அரசு பல கட்டங்கள்ல மாற வேண்டி இருக்குது. மக்களுக்கு எளிதான ஒரு நிர்வாகத்தை தர வேண்டி இருக்கிறது. வரி பற்றிய இன்னமும் சீர்திருத்தங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. நண்பர்கள் சொன்னது போல எந்த மாற்றத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கிறோம் ஜிஎஸ்டி கவுன்சில் சொல்லியிருக்குது. அதுபடி அது நடக்க வேண்டும் என்று எதிர்பார்ப்போம். மக்களாகிய நமக்கு இன்னொரு கடமை இருக்கிறது. மக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னா கன்சியூமர் மட்டுமே இல்ல, வாங்குவோர் மட்டுமே இல்ல, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு தொழிலதிபரும் மக்களே, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வர்த்தகரும் மக்களே, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு வியாபாரியும் மக்களே, அவர்களும் நான் முறைப்படி வாங்கக்கூடிய வரியை முறைப்படி செலுத்துவேன் என்று உத்தரவாதப்படுத்த வேண்டும். நாம் ஒவ்வொரு குடிமகனும் வாங்கக்கூடிய ஒவ்வொரு பொருளையும் ரசீதோடு வாங்குவேன் என்று சொல்லணும். மாற வேண்டிய